எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நான் வந்து லாங் வீடியோ போடலை, ரொம்ப ஷார்ட்டாக போட்டுட்ருக்கேன். காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் வீடியோ நிறையவே கொடுத்துட்டேன், அதாவது நிறைய டிப்ஸை சொல்லி லாங் வீடியோ போட்டுட்டேன், யாருமே பார்க்கல. அதனால ஷார்ட்கட்டாக ஒரு டிப்ஸாக சொல்லி சின்ன சின்ன வீடியோக்கில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். உங்கள் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெண்டிங் சாங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஷார்ட்ஸுக்கு ட்ரெண்டிங் சாங் எப்படி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெண்டிங் சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அது எப்படின்னா உங்களுடைய யூடியூப்பை ஓபன் பண்ணிக்கங்க. நீங்க சினிமா சாங் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனையே வராது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஷார்ட்ஸ்ல இருக்கு, இதை நான் டச் பண்ணிக்கிட்டேன். அதே நீங்க ஏதாவது ஒரு சாங்கை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், லைவ், ட்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் இருக்கு. நான் ட்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஷார்ட்ஸ்ல எது வேணா எடுத்துக்கோங்க, நீங்க ட்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிறதெல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிந்திலையும் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங் சாங் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜாயின் திஸ் ட்ரெண்ட்னு இருக்கா, இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மேல நீங்க டச் பண்ணி இந்த பாட்டுல எங்க வேணா வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க கட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா யூஸ் பண்ணி நீங்க ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபுல் வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன், அதை நான் வந்து ப்ளஸ் கமெண்ட்ல கொடுக்குறேன். நீங்க வந்து ஷார்ட்ஸ்ல ட்ரெண்டிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனையே வராது. ஆனா வந்து ரெவென்யூ கம்மியா வரும், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க 15 செகண்ட்ஸ் இருக்கு. அகைன் நீங்க இதை டச் பண்ணீங்கன்னா 60 செகண்ட் மாறும். நெக்ஸ்ட் இதை டச் பண்ணீங்கன்னா 15 செகண்ட்ஸ் மாறும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துலதான் என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேள்வி கேட்டாங்க, சிஸ்டர் ஷார்ட்ஸ் வந்து 3 நிமிஷமா மாறிடுச்சு, இந்த இடத்துல ஏன் வந்து 3 நிமிஷம் காமிக்கலன்னு கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது சாங் யூஸ் பண்ணவே முடியாது. அதை பத்தியும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன், ஒரு பிளேலிஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்க. இப்ப நான் வந்து இந்த இடத்துல 60 செகண்ட்ஸ்ல இருந்து 5 செகண்ட்ஸ் வச்சுக்கிட்டேன். அகைன் வந்து பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் சும்மா தான் பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நீங்க வேணா ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நிறைய எடிட்டிங் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அகைன் இதை நீங்க டச் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போகும். ட்ரெண்டிங் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, வியூஸ் போக உங்களுக்கு பொறுமை வேணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் வியூஸ் ஏன் போலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். நம்ம என்னதான் ட்ரெண்டிங்கே யூஸ் பண்ணாலும் நமக்கு வியூஸ் போக கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா மக்கள் ஆல்ரெடி ட்ரெண்டிங்கா இருக்கிற வீடியோ தான் பார்ப்பாங்க, அதாவது ஆல்ரெடி ட்ரெண்டிங்கா இருக்கிற பீப்புளை தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்க வித்தியாசமா ஆல்ரெடி ட்ரெண்டிங்கா இருக்கிறத விட நீங்க டிஃப்ரெண்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ரீச் கொடுக்கும். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க இங்க பாருங்க டைம் லைன் இருக்கு, இதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இடத்துல தம்ப்நெயில் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எம்டியா வச்சிருக்கேன். நீங்க ஏன்னா வீடியோ எடுத்துட்டு எந்த இடம் நல்லா இருக்கோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து டன் கொடுத்துக்கலாம். அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க ஷார்ட்ஸ் போடும்போது நிறைய பேரு டேகு, ஹேஷ்டேகு இதை பத்தி எல்லாம் கேக்குறீங்க, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பத்தி எல்லாம் வீடியோ இருக்கு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். இந்த இடத்துல டைட்டில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஒரு வீடியோ மேக் பண்ணிருப்பீங்க, இருந்தாலுமே உங்களுக்கு வியூஸ் போகாது. ஸோ அந்த மாதிரியான வீடியோவை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா அந்த வீடியோ வியூஸ் கொடுக்கும். கண்டிப்பா வியூஸ் போக நமக்கு பொறுமை வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம மக்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். மக்களுடைய நேரத்தை கொடுத்து நம்மளுடைய வீடியோ பார்க்கணும்னா நம்மளுடைய வீடியோல ஏதாவது ஒர்த் இருக்கணும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒர்த்தா வீடியோ போடுங்க, நீங்களே சிந்திங்க. நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போடுறதா இருந்தா உங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த ஷார்ட்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஏதாவது ரசிக்கக்கூடியதா இருக்கும், ஏதாவது கண்டென்ட் இருக்கும், ஏதாவது வந்து சொல்ல ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க.
அப்படியே எடுத்து அப்படியே ஃபேஸ் அப்படியே வச்சு அப்படியே போடுவீங்க. மக்களுக்கு அதை வேல்யூ இல்லை. நீங்க மக்களுக்கான ஒரு பயனுள்ள கருத்தை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ஷார்ட்ஸ் இல்லைங்க வீடியோ கூட வியூஸ் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரெண்டிங் சாங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் பேசிக்லேருந்து வீடியோ போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம காப்பிரைட் வராமல் எப்படி வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய முதல் 4 வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரீயூஸ்டு ரிப்பீட்டட் கண்டென்ட், அதாவது யூடியூப் கோர்ஸ் ஃபுல் டீட்டெயிலே இருக்குது. ஸோ புதுசாக வரவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள், நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, மானிட்டைசேஷன் பண்ணுறது எப்படி, மானிட்டைசேஷனில் ஸ்டெப் 2 எரர் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.